மாதாஜிங்கண்ணா. வரேன். நான் உங்க ஜஸ்ட் லைவ் ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாதாஜி 7 PM இப்போ வந்து பிரபுவோட L3யோட யார் வந்து இவங்க அட்மின் யாரு? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாமா வைகுந்த பூமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஐ மேக்கிங் யூ மாதாஜி. ஒரு நிமிஷம் பண்ணிட்டேன்னா பாருங்க. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆயிடுச்சுங்கம்மா ஹரே கிருஷ்ணா. நான் பண்ணிட்டேன் மாதாஜி. ஓகே ஓகே மாதாஜி. ஓகே. இதுல யார் இப்ப உங்களுக்கு கோ ஹோஸ்ட் வந்து யார் மாதாஜி? இவங்களா? சர்வ பிரபு வந்துட்டாங்களா? வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு. விஷ்ணு பிரபு வரல கேளுங்க. விஷ்ணு பிரபு சர்வ பிரபு போடணும். உங்களுக்கு நம்ம அந்த அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுமே யாரு கோ ஹோஸ்ட்னு பார்த்தோம். நான் அமராவதிக்கு இப்ப கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை. 1 hour 2 hour முன்னாடியே. ஓகே நீங்க லேப்டாப் வச்சிருக்கீங்களா? நீங்க ஷேர் பண்ணிடுங்க. சர்வ பிரபு வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு நான் பண்ண முடியாது. உங்களை நான் ஹோஸ்ட் பண்ணிட்டேன். அதனால நீங்க தான் வந்து அவங்கள இது பண்ணணும். நீங்க மாதாஜி எழில்குமார் பிரபுஜியை ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க மாதாஜி. எழில்குமார் பிரபுஜியா நான் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி இல்ல சர்வதாச பிரபுஜி, நீங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். இல்ல அப்ப கூட நீங்க பண்ண முடியாது. ஹோஸ்ட் தான் மத்தவங்க. எழில்குமார் பிரபுஜி நீங்க யார மாதாஜி ஹோஸ்ட் பண்ணனும்? எழில்குமார் பிரபு வந்து ஏகநாத மாதாஜி வந்து ஏகநாத மாதாஜிய ஹோஸ்ட் பண்ணிடுங்க. எழில்குமார் பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எனக்கு எப்படி பண்ணணும் தெரியாது, சொல்லுங்களேன். ஏகநாத மாதாஜியோட நேம் கிட்ட போங்க. கீழ அந்த மோர் தான மாதாஜி. சர்வதாச பிரபுஜி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பிரபு. ஏகநாத தீதி இருக்குல, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். ஒரு 3 டாட்ஸ் வரும், அதுல மேக் ஹோஸ்ட் கொடுங்க பிரபுஜி. ஒரு நிமிஷம் மாதாஜி, ஒரு நிமிஷம். பிரபு இந்த கீழே பார்ட்டிசிபென்ட் வரும் பாத்தீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணணும். பார்ட்டிசிபென்ட் அந்த டாட் கிடையாது. மொபைல்ல தானே ஜாயின் பண்ணிருக்கீங்க. பார்ட்டிசிபென்ட் அதுக்கு மேல 12 நம்பர் தெரியுது பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா பேரு வரும். அந்த பேர்ல வந்து ஒருத்தவங்க மட்டும்தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, ஏகநாத தேவிதாசின்னு சொல்லிட்டு. ஆமா மாதாஜி. ஆஸ்க் ஆல் டு மீ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆஸ்க் ஆல் டு அன்மியூட், கிளியர் ஆல் ஃபீட்பேக், இது 2 தான் இருக்கு மாதாஜி. நீங்க தான் எழில்குமார் பிரபுஜி தான் ஹோஸ்ட். நான் இன்னொரு தடவை சொல்றேன். பார்ட்டிசிபென்ட் இதுல போய் அவங்களை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சைடுல அந்த நேம் வரும், அந்த நேம் கிளிக் பண்ணுங்க. அவங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டாங்க மாதாஜி. இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 3 டாட் இருக்கிறது வந்து வேற எதுக்கு போகும். இந்த பார்ட்டிசிபென்ட் கிளிக் பண்ணாதான் நீங்க அவங்கள ஹோஸ்ட் பண்ண முடியும். மாதாஜி நீங்க தான் ஹோஸ்டா இருக்கீங்க, நீங்க அவங்கள இது பண்ணிடுங்க. ஏகநாத மாதாஜி சொல்லுமா. சொல்லுங்கம்மா. நீங்க ஹோஸ்ட் ஆயிட்டீங்க. நீங்க சர்வ பிரபு இது பண்ணிக்கங்க. லைவ் போயிட்டு இருக்கு, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் லீவ் பண்ணட்டுமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. குமுதா மாதாஜி, பிரபு பிரபு எல்லாரும் பார்த்ததுல சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. குமுதா மாதாஜி, ஏதாவது சின்னதா பாட்டு பாடுறீங்கன்னா பாடுங்க மாதாஜி. மாதாஜி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும். பாகியலட்சுமி மாதாஜி நீங்க கூட பாட்டு பாடுவீங்க. யார் வேணாலும் பாட்டு பாடுங்க மாதாஜி ஸ்டார்ட் பண்ற வரைக்கும். மங்களாச்சரன் மங்களாச்சரன் ஒருத்தர், பிரணிதி ஒருத்தர் சொல்லுங்க. மாதாஜி நான் கொஞ்சம் கோயில்ல இருக்கிறேன். ஓகே மாதாஜி, நோ ப்ராப்ளம். ஏகநாத மாதாஜி சர்வதாச பிரபுஜியும் கோ-ஹோஸ்ட் பண்றேன். அதுக்குள்ள நீங்க இது பண்ணுங்க, நான் பண்றேன். ஓகே மாதாஜி. பாகியலட்சுமி மாதாஜி நீங்க பாடுறீங்களா? இவங்க பாகியலட்சுமி மாதாஜி பாடுவாங்க மாதாஜி. பாட சொல்லுங்க. பாகியலட்சுமி ஏகநாத மாதாஜி பாட்டு பாடலாங்களா சின்னதா? நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? ஜெய ராதா மாதவா பாடுறதுன்னா ஜெய ராதா மாதவா.
ராதா மங்களாச்சரண் பிரணதி. ஹரே கிருஷ்ண டிவோட்டீஸ். மங்களாச்சரண் பிரணதி. மணி 8. ஓகே, பாடுங்க பாடுங்க. பாகிரஜி மாதாஜி பாடுறீங்களா? ஹரே கிருஷ்ணா. இப்ப யார் பாடினாங்க? பாடட்டும் மாதாஜி. யாரோ பாடுனீங்களே, பாடுங்க மாதாஜி. நான் பாடிடுறேன் மாதாஜி. ஜெய ராதா மாதவா ஜெய குஞ்ச பிஹாரி ஜெய ராதா மாதவா ஜெய குஞ்ச பிஹாரி ஜெய கோபி ஜன வல்லபா ஜெய गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दना व्रज जनरञ्जना यशोदनन्दना व्रज जनरञ्जना यमुनतीरावनचारी यमुनतीरावनचारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी. हरे कृष्णा माताजी. ஹரே கிருஷ்ணா. மங்களாச்சரண் யார் வாசிக்கிறீங்க? நீங்க நிறைய பேர் காணோம், புதுசா வந்திருக்கிறாங்க. மாதாஜி யாராவது பிரணத்தி வாசிங்க மாதாஜி. பிரணதி யார் வாசிக்கிறீங்க? இந்திராணி மாதாஜி வாசிக்கிறீங்களா? ஸ்ரீதேவி மாதாஜி, குமார் பிரபுஜி, எழில்குமார் பிரபுஜி, யார் வேணாலும் வாசிக்கலாம். பாமினி மாதாஜி, நீங்க எல்லாரும் வாசிப்பீங்கல்ல, வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி டைம் போயிட்டு இருக்கு மாதாஜி, யாராவது வாசிங்க மாதாஜி. ப்ளீஸ், டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன். பாமினி மாதாஜி வாசிங்கம்மா. ஓம் நமோ பகவதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாசின ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरुवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदाधिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपद कमलं श्रीगुरो वैष्णवांश च श्रीरूपं सक्लजातं सहगण रघुनाथामिदं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादां सहगण ललिता श्री विशाखान्विषां विदां सच. हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांता नमस्ते. सप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी शुभानुसूरे देवी नामी हरिप्रिये. आचकल्पतरुच्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय गो ब्रह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावदान्याय कृष्ण प्रेमदाय ते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरतिषे नमः. गुरुवे गौरचंद्राय राधिकाय तदालये कृष्णाय कृष्ण भक्ताय तद्भक्ताय नमो नमः. मूगं करोति वाचालं पंगुं लक्ष्यते क्रीं यत्कृपतमहं वन्दे श्रीगुरुं दीनतारणं परमानन्दमाधवं श्री चैतन्य ईश्वरं. नम पंकजनाभाय नम पंकजमालिने नम पंकजनेत्राय नमस्ते पंकजंगरये. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठे भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी इति नामिने. नमस्ते सरस्वती देव गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं
देवीं सरस्वतीं व्यासं ततो उदीर्य पंचतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्त सतीगम। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कलाधार श्रीवासुदेव गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ண மாதாஜிஸ், பிரபுஜிஸ், வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ண ஆலயம் மங்களூர் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று மனமாற வரவேற்கின்றேன். ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ். வகுப்புக்கு போலாமாமா? இது ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சிங்களா? ஆனா சொல்லுங்க. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ். வைஷ்ணவ கலாச்சார பாடநெறி ஷேர் ஆயிருக்கு மாதாஜி. நல்லா தெரியுங்களா ஸ்கிரீன்? ஓகே ஓகே. அது மட்டும் தான் வந்திருக்கு மாதாஜி. வைஷ்ணவ கலாச்சார பாடநெறி மாத்திரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிளியரா தெரியுதாமா? விஷ்ணு பிரபுவா? ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு பிரபுவாங்களா பேசுறது? கேக்குதுங்களா பேசுறது டிவோட்டீஸ்? கேக்குதாமா? ஓகே. நம்ம ரொம்ப சந்தோஷம் பக்தர்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. அதுவும் இந்த வைஷ்ணவ கலாச்சாரத்தை கத்துக்கணும்ட்டு. இது ஒருத்தருக்குமே இஸ்கான முக்கியமான ஒரு இது. அடுத்த வாரத்துல வந்து நான் மாதாஜி சொல்லி நிறைய பேரை அட்டன் பண்ண சொல்றேன். ஏன்னா வைஷ்ணவ கலாச்சாரம் என்னன்னு தெரியாமலே நம்ம பக்தரா இருக்கிறது அது அழகு கிடையாது. புதிதா வர டிவோட்டி நம்மளை பார்த்து தான் கத்துக்குவாங்க. அதாவது முன்னேறிய பக்தர்களை பார்த்து, முன்னேறிய பக்தருடைய நடை உடை பாவனை, அவங்க எப்படி நடத்துக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரி நடக்கிறாங்க, அதை பார்த்தா இப்போ கத்துக்கிறவங்க நடந்துக்குவாங்க. நாம ஒரு அதுக்கு முன் மாதிரியா இருக்கணும். நம்ம பிராமணரோட உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தான் வைஷ்ணவர்கள். உயர்ந்தவர்கள் பிராமணர், அவர்களை விட உயர்ந்தவர்கள் வைஷ்ணவர்கள். இந்த வைஷ்ணவ கலாச்சாரத்தின் கோட்பாடுகள் மற்றும் பயன்பாடுகள் முதல் லெசன். இப்ப நம்ம லாஸ்ட்ல போயிடலாம், ஏன்னா அடிக்கடி ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாடம் வைஷ்ணவ கலாச்சாரத்தின் கோட்பாடுகள் பார்த்தோம். முக்கியமான கோட்பாடு, பகவானை என்றுமே நம்ம மறக்க கூடாது. அவரை எப்பயுமே நம்ம நினைவுல வச்சுக்கணும். மற்ற சாஸ்திரங்கள் எல்லாத்திலையும் குறிப்பிட்டிருக்கிற நியமங்கள் எல்லாமே இந்த 2 கொள்கைகளுடைய சேவகங்கள். அதுதான் முக்கியமானது. நீங்க மறக்கக்கூடாது. இதுல அடுத்து அதனுடைய அடிப்படை கொள்கையை பார்த்தோம். நேரம் மற்றும் இடம், நியமகிரகம், பொருத்தமான அணுகுமுறை, இதெல்லாம் பார்த்தோம். சாமி கும்பிடுறது, கோயில்ல எப்படி கும்பிடலாம், அதனுடைய சரணாமிரதம் வாங்குறது 2வது பாடத்துல. முறையான இடங்களில் வைஷ்ணவாச்சாரம். எது முறையான இடம்? கோயில், கெஸ்ட் வந்தா இது பண்றது, அப்புறமேட்டு இப்ப பாடம் எடுக்கும்போது பாடம் எடுக்கிறவங்க கிட்ட நம்ம கேள்வி கேட்கறது, வணக்கம் செலுத்துறது, இது எல்லாமே வைஷ்ணவ ஆச்சாரம். அதை பத்தி பார்த்தோம். 3வது பாடத்துல வைஷ்ணவ தூய்மைங்கிறது அகத்தூய்மைங்கிறது நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்வதாலும் புறத்தூய்மை என்பது நீர்னாலும் அமைகிறது. அதே மாதிரி நம்ம உணர்வு மற்றும் தூய்மையாகணும். முக்கியமா உணர்வு தூய்மையாகணும். நான் வைஷ்ணவ ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன், ஏதாவது திலக்கு வச்சுக்கிட்டேன், நான் இந்த மாதிரி சேரி கட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையா இருக்கக்கூடாது. உணர்வுகள் மாறணும். ஒருத்தருடைய உணர்வுகள் மாறணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க. நீங்க வேணா பாருங்க. இப்போ முதல்ல கிளாஸ் அட்டன் பண்றீங்க. உங்க எல்லாருக்குமே சொல்றேன், டிவோட்டிஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? 11 மெம்பர்ஸ் தான். பத்மா மாதாஜி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? சர்வா பிரபு
இருக்கிற டிவோட்டிஸ் நீங்க இப்போ ஒரு 10 இருக்காங்க. 10 மெம்பருக்கு என்ன விட்டுங்க 9 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு நான் இந்த உணர்வுகள் மாறுறதுனால நம்ம எப்படி மாறுறோம்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அட் பிரசன்ட் நம்ம இந்த அமைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்து வைங்க நம்ம முகத்தை. நம்மளே நம்ம பாத்துக்க நீங்க. இதில் நம்ம பயிற்சி பண்ணி ஒரு 4 வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பாருங்க. ஒரு போட்டோ எடுங்க. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு போட்டோ எடுங்க. ஒரு 7 இயர்ஸ் ஆன மேல போட்டோ எடுங்க. அந்த முகம் வந்து அந்த கிருஷ்ண உணர்வுல எப்படி மாறுதுன்னு அப்ப நமக்கு தெரியும். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. நமக்கு உணர்வுகள் தான் முக்கியமா மாறணும். அடுத்து குளிக்கிறத பத்தி பார்த்தோம். 4வது பாடத்துல பிரசாத் சேவையை பார்த்தோம். அப்புறம் பிரசாதம் எப்படி வழங்கணும்னு பார்த்தோம். வழிகாட்டுதல், பிரசாதத்தை எப்படி போட்டணும்னு பார்த்தோம். அடுத்து வைஷ்ணவ உடை தான் பார்க்கணும். பாடத்துக்கு போனாங்களா? அது முடிஞ்சா அந்த வைஷ்ணவ சமுதாயத்தின் மரியாதை அது முடிச்சா பாடம் முடியுது. ஓகே, ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ். படிக்க ஆரம்பிக்கணும். எல்லாருமே படிங்க. ஒருத்தரா கூப்பிடுங்க. பிரபு ஆண்டவேவா ஊடா நீங்க சர்வா பிரபு நீங்க கூப்பிட்டீங்கன்னா பத்மா மாதாஜி யார் கூப்பிட்டீங்க? நீங்க டிரைவிங் இருந்தா மாதாஜி கூப்பிட சொல்றேன். ஒருத்தரா கூப்பிட்டோம். அதுக்குதான் எல்லாருமே படிங்க ப்ளீஸ். நம்ம ரொம்ப முக்கியமானதெல்லாம் பார்த்தோம். பிராமணர் எப்படி வரவேற்கணும், விருந்தினர்களை எல்லாரும் எப்படி வரவேற்கணும், அட்லீஸ்ட் தண்ணியாச்சும் நம்ம கொடுக்கணும். நிறைய பார்த்தோம். அதையே பார்த்துருக்க வேணா. நம்மளுடைய மற்ற பாடம் முடிச்சு அடுத்த லெசனுக்கு நம்ம போகணும். அடுத்த வாரம் நான் உங்களை கேள்வி கேட்கற தயவு செய்து நீங்க பதில் சொல்லுங்க. என்ன நம்ம கத்துக்கிட்டோம்னுட்டு. எங்க போனோம்? இதை பார்த்துட்டோம். ஹரே கிருஷ்ணா. இது பிரபு விஷ்ணு பிரபு இருக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்க சொல்லலாமா? யாரையாவது படிக்க சொல்லலாமா? போன வாரம் எங்க விட்டுன்னு கேட்டேன் பிரபு மக்களுக்கு. சரி ஓகே. நம்ம பார்த்துட்டோம். பிரசாதம் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது மாதாஜி வைஷ்ணவ உடை, பொழுதுபோக்கு விளையாட்டெல்லாம் பார்த்துட்டோம் மாதாஜி இல்லைங்களா பிரபு? ஒரு டைமும் திருப்பி எடுக்கறதுனால மாதாஜி கொஞ்சம் ஸ்கிரீன் பரவாயில்ல. ஓகே பிரபு இங்க ஆரம்பிக்கலாம் பிரபு. வைஷ்ணவ உடைங்களா? ஆரம்பிச்சிடலாம். ஓகே இல்ல இது ஓகே மாதாஜி. இத பாத்தோமா பிரபு? பாடம் 5 இல்ல பிரபு இது பார்த்தாச்சு பிரபு. பிரபு இதெல்லாம் பார்த்தாச்சு பிரபு. போன வாரத்துக்கு முந்தின வாரமே பார்த்தாச்சு பிரபு. சரி மாதாஜி. குமுதரவி இருக்காங்கல்ல? குமுதரவி மாதாஜி இத பார்த்தோமா? சொல்லுங்க. பாடம் 6வது பாடம். 6வது பாடம். ஓகே மாதாஜி. என்னாச்சு மாதாஜி? எல்லாரும் வெளில போயிட்டாங்க. ஒரு 4-5 பேரு. குமுதரவி மாதாஜி உங்களுக்கு லெவல் 3 கிளாஸ் இருக்குங்க பிரபு. அதுக்கு போய் பண்ணுங்க. லிங்க் தானங்க உங்களுக்கு. 8 o'clock உங்களுக்கு 9 8 to 9ங்க. 8 to 9. சரி மாதாஜி. சரி ஓகே. அதனால மாதாஜி எடுத்த முன்னாடி கிளாஸ் பிரபு எடுப்பாருன்னு நினைக்கிறேன். மோகன்தாஸ் பிரபு. ஓகே மாதாஜி. ஓகே இல்ல எங்களுது இருக்கு மாதாஜி. எங்களுது இருக்கு. L3 இருக்கு. L3 நான் இருக்கேன் இல்லங்க. L3ல L3 இல்லையா? இல்ல மாதாஜி. வைகுண்ட மாதாஜி இன்னைக்கு இருக்கு மாதாஜி. இல்ல இன்னைக்கு L3 வந்து 9 o'clock எங்களுது மாதாஜி. உங்களுக்குங்களா? ஓகே மாதாஜி. இது பார்த்தாச்சு பிரபு. கிருஷ்ணனோட நாடே சரி மாதாஜி. அடுத்தது போங்க. பாடம் 6 போங்க. பாடம் 6 தான் பிரபு. நீங்க பாருங்க. பாடம் 5 வைஷ்ணவ உடை 5 முடிஞ்சிருச்சு. 5 முடிஞ்சது. ஓகே. உடை, மனநிலை அதெல்லாம் விட்டுருங்க. திலகம் எல்லாம் கூட சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பேஜ். அது திரும்ப இங்கே வருது. 35லயே வருது. 37, 38 போங்க. அப்படியே திலகம் சொல்லவே பிரபு. திலகம் சொன்னமா?
இல்ல பிரபு, இதெல்லாம் பார்க்க திலகம் தான் நான் சொல்லியே கொடுக்குறேன். திலகம் தான் சொல்லவே சரி, இல்லை. அப்ப திலகம்ல இருந்து ஆரம்பிக்கலாம் மாதாஜி. திலகம் சொல்லுங்க மாதாஜி, திலகம் ஆரம்பிக்கலாமா? ஓகே மாதாஜி. வைஷ்ணவ உடை, வைஷ்ணவ பொழுதுபோக்கின் பொருத்தமான உடை மற்றும் முடிஞ்சது மாதாஜி, உடை முடிஞ்சது. நம்ம வந்து ஒரு இப்போ பொழுதுபோக்கு விளையாட்டுல இருந்து ஆரம்பிங்க. விளையாட்டு விளையாண்டதை பார்த்தோம். பகவான் இதெல்லாம் பார்த்துட்டோம். நான் நடைமுறையில் ஒரு பொழுதுபோக்கு அமைப்பட்டிருக்கேன். உடை மற்றும் இல்ல, மனநிலை. உடை இங்கே நிறுத்துங்க மாதாஜி, அங்கே உடை மற்றும் மனநிலை இங்க இருந்து பார்க்கலாம். என்ன இங்க இருந்து சொன்னோம். இதை படிங்க மாதாஜி. குமுதரை மாதாஜி ஃபர்ஸ்ட் நீங்க படிங்க, அப்புறம் ஒருத்தர படிக்கிட்டோம். ஏன்னா நீங்க கூப்பிடுவீங்க. பிரபு நான் வெளியே இருக்கிறோம், படிக்க சொல்லுங்க பிரபு. ஓகே, யாரு மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. படிங்கம்மா. ஓகே, யார் படிச்சாலும் சரி படிங்கம்மா. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி படிங்க. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. அவசியம் இல்லை. உடை மற்றும் மனநிலை. உடை மற்றும் மனநிலை. உடை மற்றும் மனநிலை அவசியம் இல்லை. அவை நல்ல மனநிலையை உருவாக்கினாலும் காவி அங்கிகளும் மொட்டையடிக்கப்பட்ட தலையும் அவசியமானவை அல்ல. இருப்பினும் அவை ஒரு நல்ல மனநிலையை உருவாக்குகின்றன. ஒரு ராணுவ வீரர் ஒழுங்காக உடையணிந்ததால் ஒரு நல்ல மனநிலையை உருவாக்குகின்றன. ஒரு ராணுவ வீரர் ஒழுங்காக உடையணிந்ததால் அவர் ஆற்றல் பெறுகிறார். அவர் ராணுவ வீர மனிதனை போல உணர்கிறார். அவர் சீருடையில் இல்லாவிட்டாலும் சண்டையிட முடியாது என்று அர்த்தமா? இல்லை. அதே வழியில் கடவுள் உணர்வை சரிபார்க்க முடியாது. எந்த சூழலையும் அது புத்துயிர் பெறலாம், ஆனால் சில நிபந்தனைகள் உதவியாக இருக்கும். எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வழியில் வாழ வேண்டும் என்று நிபந்தனைகள் உதவியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வழியில் உடுத்த வேண்டும், ஒரு குறிப்பிட்ட வழியில் சாப்பிட வேண்டும் மற்றும் பலவற்றை நாங்கள் பரிந்துரைக்கின்றோம். ஸ்ரீல பிரபுபாதர் அறை நிபுணரிடம் உரையாடல் அக்டோபர் 8, 1975 டர்பன். நீங்கள் எப்போது வைஷ்ணவர் போல் உடையணிந்து இருக்க வேண்டும்? முட்டாள்தனமான அயோக்கியர்கள் இதன் அவசியம் என்ன என்று கூறுகிறார்கள். இல்லை, இது அவசியம். நீங்கள் எப்போதும் வைஷ்ணவர் போல உடையணிந்து இருக்க வேண்டும், அது அவசியம். எனவே மிகவும் அழகாக இருக்கிறது, பார்க்க இல்லையே அவர்கள் எப்படி ஈர்க்கப்பட்டனர்? ஸ்ரீ பிரபுபாதர் விரிவுரை அக்டோபர் 29, 1975 நைரோபி. ஓகே மாதாஜி. எனவே எளிதாக்கும் வகையில் நாங்கள் எந்த வகையும் எங்கள் ஆடையை மாற்றலாம். சில சமயங்களில் கிருஷ்ண உணர்வுகளை சர்வதேச சங்கத்தின் உறுப்பினர்கள் குறிப்பாக மாதாஜி தெரியல மாதாஜி. இப்போ இல்ல மாதாஜி, அவ்வளவுதான். சில சமயங்களுக்கு மேல வரல மாதாஜி. ஓகே. மேற்கத்திய நாடுகளின் பக்தர்கள் மேல போயிடுச்சு மாதாஜி. ஓகே மாதாஜி, இன்னும் கொஞ்சம் மேல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் மேல மேல. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னும் கொஞ்சம் மேல அந்த மேற்கத்திய அதை காணும் மாதாஜி. இன்னும் மேல போகணும் மாதாஜி. மேல இப்படி என்னவா? மேற்கத்திய நாடுகளில் பக்தர்களின் பாரம்பரிய காவி ஆடைகளை மக்கள் அணியாததால் புத்தகங்கள் விநியோக மக்களை அணுகுவது கடினம். எனவே பொதுமக்கள் முன் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க உடைகளை அணியலாமா என பக்தர்கள் விசாரித்துள்ளனர். சர்வபௌம மற்றும் அமெரிக்க உடைகளை அணியலாமா என்று பக்தர்கள் கேட்டனர். சர்வபௌம பட்டாச்சாரியர் அரசர் பிரதமாச்சாருக்கு வழங்கிய அறிவுரையில் இருந்து நமது சேவையை எளிதாக்கும் வகையில் நாம் எந்த வகையிலும் ஆடைகளை மாற்றிக்கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். எங்கள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் சந்திக்கவோ அல்லது எங்கள் புத்தகங்களை அறிமுகப்படுத்தவோ தங்கள் உடைகளை மாற்றும் போது அவர்களை பக்தி கொள்கையை மீறுவதில்லை. கிருஷ்ண உணவு இதயத்தை பரப்புவதே உண்மையான கொள்கை. இதற்காக ஒருவர் வழக்கமான மேற்கத்திய உடைக்கு மாற வேண்டும் என்றால் அந்த ஆட்சேபையும் இருக்கக்கூடாது. சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய நிலை 14.5 குறிப்பிடப்பட்டிருக்குது. என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது? இதுல வந்து ட்ரெஸ் கோடை பத்தி சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம திருப்பதியே போறோம், போனா என்ன சொல்றாங்க? இந்த ட்ரெஸ் போடணும், போட்டுட்டு அதாவது சேரை கட்டிட்டு வரணும். ஆண்கள் வந்து வேட்டி சட்டை கட்டிட்டு போறது ரொம்ப உத்தமமானது. பெண்கள் சுடிதார் போட்டா மேல துப்பட்டா அவசியம். இதுல முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னா, நம்மளுடைய கல்ச்சரை சேரீ கட்டுறதுதான். சேலைக்கு மாதிரி சுடிதார் பாவாடை தாவணி வச்சு அதை மாதிரி சுடிதார் மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் அது மாதிரி பாவாடை, அப்புறம் சின்ன குட்டை பாவாடை, இப்போ எப்படி அங்கங்க கிழிச்சு விட்டுட்டு ஜீன்ஸ் எப்படியெல்லாம் போடுறாங்க, மாறியே போச்சு.
இந்த கலியோட தாக்கம் எதை பக்தரானா அந்த கலியின் தாக்கத்தை நம்ம வெல்லலாம். இல்லாட்டி நம்ம களி இது என்னது மாயாவுதான் அடிமையா இருக்கணும். எதுவுமே நம்ம நியமாக்கிரக பார்த்தோம். நாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வாழ்றோம். ஒரு வாழ்க்கைங்கிறது இப்படித்தான் வாழணும் இருக்குது. இல்ல எப்படி வேணும்னாலும் வாழலாம். 2 விதமா வாழலாம். இதுல வந்து நமக்கு வைஷ்ணவ கலாச்சாரத்துல இப்படித்தான் வாழ வேண்டும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முக்கியமா 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள் யார் சொல்றீங்க எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த நேரத்துல என்ன பண்ணணும், யார் சொல்றீங்க சொல்லுங்க. என்ன பிறகு ஒன்னொன்னாச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. 4 ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிகள். மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, தவறான பால் கூடாது. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. டக்குன்னு சொல்லிட்டீங்க. வெரி குட். நான் கூட வந்த புதுசு டக்குன்னு கேட்டா கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுவோம். வெரி குட் பிரபு. இப்படிதான் கரெக்டா சொல்லணும். இந்த மாதிரிதான் இருக்கணும். நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை விட்டுட்டு எந்த ட்ரெஸ் போனா என்ன அப்படின்லாம் நினைக்கிறது கஷ்டம். இப்போ தான் ஒரு உதாரணம் கொடுத்துக்கிறாரு பிரபுபாதரு. மிலிட்ரிக்காரங்கன்னு சொன்னா அதுக்குரிய உடையோட போனாதான் அதுக்கு தகுந்த மாதிரி அங்க அவங்க அந்த மாதிரி அங்க இருக்கிறாங்க. என்ன இந்த கலர் ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அது அந்த இடத்துல தேவைப்படுது. இவங்க சோல்ஜர்னு காட்டணும். டாக்டரா ஒயிட், இந்த மாதிரி காக்கி ட்ரெஸ்ஸா போலீஸ், இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஸ் அது இருந்தாதான் அது ஒரு முத்திரை மாதிரி. இப்ப நமக்கு இது வைஷ்ணவ அங்கீகாரம், வைஷ்ணவ ட்ரெஸ் முக்கியம். என்ன சொல்றாங்க அவங்களுக்கு மேற்கத்திய நாட்டுல எல்லாம் போகும்போது நம்ம ஊர்லயே திடீர்னு வில்லேஜுக்கு ஒரு பிஸ்கட் போட்டே வந்தான்னு வச்சுக்கோங்க. என்ன அவங்க மொட்டை வச்சுட்டாங்க, மேல மட்டும் முடி வச்சிருக்கிறாங்க, காவி ட்ரெஸ் போட்டுருக்காங்கன்னு ஒரு மாதிரி. ஒன்னும் இல்லை, நம்மளே போங்க இஸ்கானுக்கு கோயிலுக்கே போவாது டிவோட்டி இருக்கிற ஊருக்கு போங்க, நம்ம திலக்க வச்சிருக்கிறத பார்த்து அத்தனை தடவை பார்ப்பாங்க, அவ்வளவு தடவை பார்ப்பாங்க ஒரு வித்தியாசமா. இப்ப அங்க எப்படி பார்ப்பாங்க மேற்கத்திய நாட்டுல, என்னடாப்பா இது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஒரு கீழே ஒரு வேட்டி மாதிரி ஏதாவது நம்ம கட்டி பின்னாடி பக்தர்கள் கட்டிக்கிறாங்க பஞ்சகச்சம், மேல ஒரு துணியை போட்டுக்கிறாங்க, மொட்டை அடிச்சிருக்காங்க, ஒரு மாதிரி அவங்க வினோதமா பார்ப்பாங்க. பட் இந்த இடத்துல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, உடை முக்கியம் இல்லை, நமக்கு உணர்வுகள் முக்கியம். அது எந்த இடத்துல அதை நம்ம கவனிக்கணும். இதுல இருக்கிற பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பிரபுபாதர் சொல்லிட்டாரு உடை முக்கியம் இல்ல, உணர்வு தான் முக்கியம் அப்படின்னுட்டு இந்த ஊர்ல நாம இருந்துகிட்டு, அதுவும் பகவான் பிறந்த நாடு, இந்த நாட்டுல இருந்துட்டு நாமளே ஒழுக்க விதிமுறைகளை மீறலாமா? சேலை கட்டணும், திலக்கு வைக்கணும், கண்டி மாலை போடணும், 4 ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிகள்லாம் பின்பற்றணும். அதை விட்டுட்டு எனக்கு உணர்வு முக்கியம், உணர்வு முக்கியம் மிக மிக. பட் அந்த இடத்துல புக்கு விற்க போறாங்க, புக்கு விற்கிறாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது, புத்தகம் விநியோகம் பண்ண போறாங்க. புத்தகம் விநியோகம் பண்ணும் போகும்போது அவங்க வந்து நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்ம கிருஷ்ண உணர்வு இருக்கிறோம், அந்த பகவான் வேறு பாகவதம் வேறு, பகவான் வேறு பகவத்கீதை வேறு அப்படிங்கிறது கிடையாது. பகவானும் பாகவதமும் ஒன்று, பகவானும் பகவத்கீதையும் ஒன்றுதான். அது அவங்க கைக்கு போய் சேரணும், அவங்க பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், பரவாயில்ல அந்த இடத்துல எந்த இடத்துல மேற்கத்திய நாட்டுல நம்மளுடைய உடைகளை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்றாரு. பிரபா சொல்லிட்டாரு. நான் வந்து என்ன, நாம பக்தர்களே நம்ம வகுப்புல உட்காந்தா நைட்டி போட்டுக்கிறாங்க, எல்லாரும் வீட்டுல நைட்டி தான். பட் நம்ம வீடியோ ஆன் பண்ணணும்னா சேலை கட்டிக்கணும். அது நம்மளுடைய வைஷ்ணவ பண்பாடு இல்லையா? அப்ப எல்லாரும் வீட்டுல நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலை, தவறுன்னு சொல்லல, போட்டுக்கலாம். வீடியோ ஆன் பண்ணி நம்ம பேச வரமா, நம்ம ஒரு பதில் சொல்றோம், கேள்வி சொல்றோம், நம்மளே ஒரு இது வாங்க சத்சங்கத்தை கலந்துக்குங்க, நீங்க பேசுங்கன்னு சொல்றோம். அப்ப வந்து நம்ம வந்து நைட்டி போட்டு உட்காரக்கூடாது. அது வந்து பகவானுக்கு கொடுக்குற மரியாதை. நம்ம சொல்லி எங்க பேச்சு கொடுக்குற மரியாதை இல்ல, பகவானுக்கு. பகவானை பத்தி எடுத்து சொல்றோம். கோயிலுக்கு போனா பகவானை பார்க்க போறோம், அப்ப சேலை கட்டிட்டு போறோம். இப்ப பகவானை பத்தி எடுத்து சொல்லும் போது 4 பேர் கேட்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், வைஷ்ணவ உடையில இருக்கணும். எடுத்துக்கிறாங்க. என்ன நம்ம தவறு, நம்ம இல்ல சொல்லிட்டாரு நம்ம எடுத்துக்கலான்னு அதுக்கு சொல்றாரு பிரபுபாதரு. முட்டாள்தனமா நான் யோக்கியம் சொல்றாங்க, இந்த அவசியம் என்னன்னு சொல்றாங்க. ஆனா பிரபுபா சொல்றாரு, இல்ல இது அவசியம், வைஷ்ணவர் போல உடை அணிந்து இருக்க வேண்டும், அதுதான் அவசியம்ங்கிறாரு.
பிரேக்ஷனியா அப்படின்னா மிகவும் அழகாக இருக்கிறது. 4 லேடிஸ், நம்ம 4 பேர் ரோட்ல போறோம். ஒரு போறோமா போறாங்க, முன்னாடி ஒரு பெண், ஒரு ஒரு 30 வயசு 25 வயசு மதிக்கிற பொண்ணு, ஒரு பொண்ணு போகுதுன்னு வச்சுங்களேன். சேலை கட்டிட்டு போகுது. பாக்குறவங்க எடுத்து கும்பிடலாம், அப்ப இந்த மாதிரி பொண்ணா, பொண்ணு இப்படிதான் இருக்கணும்பாங்க. ஒரு பொண்ணு பாவாடை தாவணி, அதையும் கொஞ்சம் மதிப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு பொண்ணு மினி ஸ்கர்ட். பார்க்கும்போதே முகத்தை சுளிப்பாங்க. இது நம்ம நாடு. பண்பாடு, பாரதம் என்றாலே பண்பாடு மிக்க நாடு. பண்பாடுங்கிறது அது வைஷ்ணவ பண்பாடு. நாம இப்ப கத்துக்கிட்டு இருக்கிற கல்வி வைஷ்ணவ பண்பாடு. இதனோட அருமை தெரியல, நமக்கே தெரியல. மேல்நாட்டுக்காரங்க ஏத்துக்கிறாங்க, நாம ஏத்துக்கிறது கஷ்டமா சொல்லுங்க? ஒண்ணும் கஷ்டம் இல்ல. சொல்றாரு பிரபுபாதர், கிருஷ்ண உணர்வுல ஆடை முக்கியமற்றதுன்னு நான் ஏற்கனவே சொல்றேன். பட் உணர்வு உள்ளே இருக்கிறது. பிரபா சொல்றாரு, நான் ஒரு சன்னியாசி, ஆனா சில முக்கியமான வேலைகளுக்கு நான் ஒரு புத்திசாலித்தனமான ஜென்டில்மேன் போல் உடை அணிந்தால் நான் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறார். இது பிரச்சனை இல்லைங்கிறாரு. முக்கியமான இடத்துல, எந்த இடத்துல அந்த இடத்துலதான். அதுக்குன்னு எல்லா இடத்துலயும் போடுறது தவறு. நாம வைஷ்ணவ உடையில தான் இருக்கணும். இதை பார்த்தோமா? அதுதான் சொன்னதான் பேசியாச்சு. மேற்கத்திய நாடுகள் பாரம்பரிய காவி உடைகளை மக்கள் தெரியாது. அவங்களுக்கு ஐரோப்பிய நாட்டுல தெரியவே தெரியாது. புத்தகங்களை விநியோகம் பண்றதுக்கு மக்களை பக்கத்துல போனா பார்த்து என்னடாதுன்னு ஒரு மாதிரி நவுந்துருவாங்க, பேசக்கூட மாட்டாங்க. இந்த மொட்டை அடிச்ச தலையும் ஷீக்கா தலையோட பார்த்துட்டு அந்த காவி ட்ரெஸ்ல இப்ப கொஞ்சம் பழகிருப்பாங்க. இது எப்ப பிரபுபாதர் இஸ்கான் ஆரம்பிச்ச சமயத்துல அவங்களை கண்டாவே மக்கள் ஒரு மாதிரி பார்த்து ஒதுங்கிடுவாங்க. மக்கள் நம்ம மிங்கில் ஆகணும். மிங்கில் ஆனாதான் அவங்களுக்கு இந்த புத்தகத்தை நம்ம விநியோகம் பண்ண முடியும். அப்ப நீங்க அப்படி இருக்கலாம்னு பிரபுபாதர் சொல்றாரு. தவறு கிடையாது. என்ன சொல்றாரு? இந்த பாயிண்ட நம்ம எல்லாம் எடுத்துக்கணும். சர்வபௌமா பட்டாச்சாரியர் பிரதாபருத்தரர் அரசர் அவருக்கு கொடுக்குறாரு அட்வைஸ். அப்ப சொல்றாரு என்னன்னு, நமது சேவையை எளிதாக்கும் வகையில் நாம் எந்த வகையிலும் ஆடையை மாற்றிக்கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். எங்கள் உறுப்பினர்கள் பொதுமக்களை சந்திக்கவோ அல்லது எங்கள் புத்தகங்களை அறிமுகப்படுத்தவோ தங்கள் உடையை மாற்றும் போது அவர்கள் பக்தி கொள்கைகளை மீறுவதில்லை. பக்தி கொள்கைகளை மீற மாட்டோம், ஆனா அதே ட்ரெஸ் இருக்கும், வேற ட்ரெஸ் மாறினாலும். எங்களுடைய கொள்கை என்ன? கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை பரப்புறதுதான் எங்களுடைய கொள்கை. இதுக்காக நாங்க மேற்கத்திய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம், அதுக்கு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் சொல்றாரு. சைத்தன்ய சரிதாமிரதத்துல மத்தியில இருக்குது. இதுல ஒரு இது சொல்றாரு பாருங்க பிரபுபாதர், அருமையா. இதை படிங்க மாதாஜி, பிரபுஜி படிங்க. நான் கர்சு வச்சுக்க, படிங்க. ஒரு யார் படிக்கிறீங்க? படிக்காத படிங்க. 5 லைன்ஸ், லாஸ்ட் 5 லைன்ஸ் படிங்க. ஒரு நேர்மையான நபர் ஒரு ஏமாற்றக்காரருடன் பழகினால் அதுவும் ஒரு ஏமாற்றுக்காரனாகவே மாறுவது அவசியம். நமது கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் அசுர சாம்ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் வைஷ்ணவ போதனைகளுக்கு எதிரானவர்கள் என்பதால் ஒரு சாதாரண கர்மியை போல் தன்னைத்தானே அணிந்து கொள்ளும் யுக்தி அவசியம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாமா சொல்றாரு. இதுல என்னன்னு, இதுல ஒரு பதில் வருது பாருங்க. ஒரு பழமொழி இருக்குது, டைமண்ட்ஸ் கட் டைமண்ட்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க தமிழ்ல? டைமண்ட் கட்ஸ் டைமண்ட். வைரத்தை எதாலையுமா இருக்க முடியாதுமா. வைரத்தாலதான் இருக்க முடியும். அதனுடைய இதை கரெக்டா சொல்றாரு பிரபுபாதர். என்னன்னு, நாம நேர்மையா இருக்கிறோம், அவங்க ஒரு ஏமாத்துக்கான. அவங்கள்ட்ட பழகும்போது நம்ம என்ன பண்றது? நாமளும் ஏமாற்றுக்காரனா மாறணும், அது அவசியம் சொல்றாரு. நமது கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் அசுர சாம்ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் வைஷ்ணவ போதனைகளுக்கு எதிரானவர்கள் என்பதால் ஒரு சாதாரண கர்மியை போல் தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் யுக்தி அவசியம். புரியுதுங்களா டிவோட்டீஸ்? ஹரே கிருஷ்ணா. அடுத்தது போலாங்களா? இந்த கிருஷ்ண உணர்வுல இருக்கவங்க யாருமே வைஷ்ணவ போதனைகளை ஆதரிக்கிறவங்க தான்.
அசுர சாம்ராஜ்யத்துல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்ப எல்லாருமே இந்த கலிகாலத்துல எல்லாருமே அசுரர்கள் தான் மேக்சிமம். அவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்றது, நாமளும் ஒரு சாதாரண கர்மியை போல பழகிறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. படிக்காதவங்க படிங்க. ஸ்ரீமத் பாகவதம் 7.7 என்ன சொல்லுது, படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிக்கிறேன். இன்னும் கிருஷ்ண உணர்வின் பிரசங்கிகள் பிரசங்க நோக்கத்திற்காக தங்கள் வைஷ்ணவ உடையில் அல்லது வேறு எந்த உடையிலும் முன்னோக்கி செல்ல வேண்டும். ஒரு நேர்மையான நபர் ஒரு பெரிய ஏமாற்றக்காரனுடன் தொடர்பு கொண்டால் அவனும் ஏமாற்றக்காரனாக மாறுவது அவசியம். ஆனால் ஏமாற்றும் நோக்கத்திற்காக அல்ல. ஆனால் அவனது பிரசங்கத்தை வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்று சாணக்கிய பண்டிதர் கூறுகிறார். ஸ்ரீமத் பாகவதம் 7.5.7 பொருள். ஒரு மிக நல்ல சரியான பிரபுத்துவ அமெரிக்கர் போல் உடை. அடுத்த விஷயம் என்னவென்றால், நீங்க சரியான அமெரிக்க மனிதர்களைப் போலவே உடை அணிய வேண்டும். ஆனால் ஷியாகா மற்றும் திலகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நெக்டை எல்லாம் பிரம்மச்சாரி கிருகதாஸ் எல்லாம் போட்டு கொள்ளலாம். ஏனென்றால் நீ சந்நியாசி இல்லை. கோவிலில் நீங்கள் பிரம்மச்சாரியாக உடை அணியலாம். ஆனால் மற்றவர்களின் பார்வையில் கேலி கூத்தாக மாறாமல் இருக்க வெளியில் நீங்க ஒரு மிக அழகான சரியான பிரபுத்துவ அமெரிக்கர் போல் உடை அணிய வேண்டும். அதனால் சேபனை இல்லை. ஆனால் நம்மிடம் எப்போதும் திலகமும் ஸ்ரீகாவும் இருக்க வேண்டும். இந்த நோக்கத்திற்காக எந்த சமரசமும் இல்லை. சில பிரபுபாதர் ஓகே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப பிரபுபாதர் என்ன சொல்றாரு, அதாவது முக்கியமானது என்னன்னா ஷிக்கா இருக்கணும். ஷிக்கானா சன்னியாசிங்க பிரம்மச்சாரிங்க அவங்க இங்க முடியல உச்சி மண்டையில ஒரு குடுமி விட்டுருப்பாங்க, அது ஷிக்கா. திலகாங்கிறது உங்களுக்கு தெரியும், நெத்தியில வைக்கிறது. நீங்க கோட் போட்டுங்க, பேண்ட் போட்டுங்க, நீங்க நெக்டை கோட்டுக்கு மேல ஒரு சின்னதா போட்டுக்கலாம், அதை போட்டுங்க. எல்லாருமே பிரம்மச்சாரி. கிரகஸ்தாஸ்னா மனம் முடித்தவர்கள், கல்யாணமாகி நம்ம மன வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கவங்க வந்து கிரகஸ்தர்கள், சம்சாரிகள் எல்லாருமே போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா நீங்க சன்னியாசி கிடையாது. சன்னியாசி தான் அது போடக்கூடாது. கோயில்ல பிரம்மச்சாரியா கூட இருக்கலாம். ஆனா மத்தவங்க பாரு வந்து கேலி, அவங்க கேலி பண்ற மாதிரி கூடாது. வெளியில் வந்து நீங்க வந்து ஒரு பிரபத்துவ அமெரிக்கர்னு என்ன சொல்றதுன்னா, அமெரிக்காக்காரங்க போற ஒரு அமெரிக்காவுக்கு பணக்காரங்க பிரபுஸ் போடுற மாதிரி நீங்க ட்ரெஸ் போடலாம். அதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆட்சேபனை கிடையாது. எப்பயுமே திலகம் வச்சிருக்கணும், சிக்கா வச்சிருக்கணும். இந்த திலகத்துக்கும் பாருங்க பிரபுபா சொல்றாரு, திலக் வச்சே ஆகணும் எல்லாரும், சிக்கா வைக்கணும். நீங்க திலக்கு முத வச்சீங்க ஒரு மாதிரி இருக்கும். திலக்கு வச்சு நீங்க கண்ணாடியில பாருங்கன்னா ஒரு அழகு, முகத்துக்கு ஒரு அழகு அப்படியே பொலிவு கூடுது பாருங்க. அவ்வளவு அழகா இருக்கு திலக்கு வச்சாவே. வைக்கணும் நம்ம, அதுல வந்து சமரசம் கிடையாது. அதுதான் நமக்கு வந்துட்டு யமதர்மன் நம்ம கிட்ட வரமாட்டோம். திலக்கு பார்த்தாவே திலக்கு துளசி மாலை எல்லாம் இருந்தாச்சு நம்ம மரணத்தை தள்ளி போடலாம். அதுக்காக கேட்காதீங்க மாதாஜி நம்ம திலக்கு துளசி மாலை போட்டா நமக்கு மரணமே வராதான்னு. வரும், இயற்கையான மரணம் வரும், வர வேண்டிய நேரத்துல வரும். யமதூதர்கள் பக்கத்துல வரக்கூடாது சொல்லிக்கிறா. அப்படி யமதர்மராஜன் யமதூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, என்னன்னு, நீ போய் கிருஷ்ண பக்தர்களை நீ டச் பண்ணக்கூடாது. யார் திலக்க வச்சிருக்காங்களோ, யார் துளசி மாலை போட்டிருக்காங்களோ அவங்க நீ போய் தொடாத அப்படின்னுட்டு யமதர்மராஜரே யமதூதர்களை சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல அஜாமினன் ஸ்டோரியில சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? கிருஷ்ணா. நம்ம மற்றவர்கள் ரசனைக்கேற்ப உடை அணியவும் ரசனைக்கேற்ப உணவுப் பொருட்களையும் அணியுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. படிங்க பிரபுஜி யாருமே படிக்கலையா? படிங்க. மற்றவர்கள் ரசனைக்கேற்ப உடை அணியவும் உண்பவர்களின் ரசனைக்கேற்ப உணவு பொருட்களை அணியுங்கள். பிறர் ரசனைக்கு ஏற்ப ஆடையும் மற்றவர்கள் ரசனைக்கு ஏற்ப உணவுப் பொருட்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கருத்து. எனவே இந்த மாதிரியான ஆடைகள்
பலரை கவரும் என்று நீங்கள் நினைத்தால் அதை அந்த வகையில் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் எங்களின் உண்மையான உடை இலகவும் சிகாவும் நான் அங்கே எப்போதும் இருக்கும். சில பிரபுபாதர் கடிதம் மேல படிக்கிட்டோம் வந்துச்சு. கருத்துப்படி வைகுண்டத்தில் இருந்து வரும் தேவதைகள் போல தலையில் உள்ள அங்கங்களை கைவிடுமாறு கேர்த்தானந்தா உங்களுக்கு அறிவுரை கூறுவதை கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன். தயவு செய்து இந்த அங்கீகாரத்தை நிறுத்துங்கள். நான் கேர்த்தானந்தாவை அப்படியே செயல்படும்படி ஒருபோதும் அறிவுறுத்தவில்லை. என் கருத்துப்படி சுத்தமான மொட்டையை அடித்த பிரம்மச்சாரிகளுக்கு காவி அங்கி அணிந்த கிரகஸ்தர்களுக்கும் வைகுண்டத்தில் இருந்து வரும் தேவதைகள் போல் இருக்கிறார்கள். சில பிரபுபாதர் கடிதத்துல தாமோதர ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. பாருங்க பிரபுபாத் சொல்றாரு, இதெல்லாம் நம்ம என்ன பயன் பண்ணணும்னா, பிரபுபாத் இந்த மாதிரி ட்ரெஸ் போட சொன்னா நீங்க நினைக்க கூடாது. இது எங்க லெட்டர் எழுதிக்கிறாரு, எங்க சியாட்டில் இருக்கவங்களுக்கும் லண்டன்ல இருக்கவங்களுக்கும் அங்க போய் அந்த லெட்டர் அங்க இருக்கும்போது அங்க இருக்கவங்களுக்கு எழுதிக்கிறாங்க. நம்ம நாட்டுல வந்து எல்லாருமே இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க புதுசா ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? அதனால எங்களுக்குள்ள ஒரு கேள்வி, இந்த ட்ரெஸ் இங்க போலாமா, இந்த ட்ரெஸ் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இந்த மாதிரி போனா ஒரு மாதிரி பாக்குறாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வந்து பிரபுபாதர் வந்து அறிவுரை சொல்றாரு எல்லாருக்குமே. பாருங்க, வைகுண்டத்துல வர தேவதைகளை போல நீங்க வந்து இருக்கிற டிவோட்டிஸ் நீங்க மாயாப்பூருக்கு வந்து பாருங்களேன். மாயாப்பூருக்கு வந்து ஒரே ஒரு முறை மாயாப்பூருக்கு வந்து பாருங்க. மாயாப்பூர் நம்ம கலியுக அவதாரம், சன்ன அவதாரம், மறைக்கப்பட்ட அவதாரம். நான் கடவுள்னு அவர் கூற மாட்டாரு. கூறினாவே காதை பொத்திக்குவாரு பகவான் சைத்தன்யர். அவர் பிறந்த மண், அவர் பிறந்த பூமி. நீங்க அங்க போயிட்டு வாங்களேன், அங்க போய் பாருங்களேன். கண்டிப்பா ஒருத்தருக்கு போவாதவங்க போகணும். அவங்களுடைய உணர்வுகள் 100க்கு 100 மாறுது. போயிட்டு வந்தா மாறுது. அங்க மேற்கத்திய நாட்டுக்காரங்க, ஐரோப்பிய நாட்டுக்காரங்க சேலை கட்டி திலக்க வச்சு துளசி மாலை போட்டு சாரி இப்படி போட்டுட்டு வராங்க. நான் மாயாப்பூருக்கு முத போகும்போது சேலைய நீங்கெல்லாம் வரும்போது சேலை கட்டிட்டு பிசுமா போத்திட்டு தான் போனேன். சைக்கிள் போட்டுட்டு அவங்க பாட்டு சைக்கிள் விட்டு போறாங்க வராங்க, இதான் நடந்து போறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயி போச்சு. என்னப்பா கிருஷ்ணா பகவானே, உன்னுடைய அருமை இந்த நாட்டுல நான் பிறந்தப்பா, எனக்கு உங்க அருமை தெரியல பகவானே. இத்தனை நாள் நான் அறிவில்லாத முட்டாளா இருந்துட்டுனே. இந்த மாதிரி வந்து என்னது மிடி போட்டுக்கிட்டு ஒரு குட்டை துணி போட்டுக்கிட்டு, இல்ல பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு, ஒரு ஸ்லீவ்லெஸ் ஒரு பனியன் போட்டுக்கிட்டு, எப்படியெல்லாம் இருக்கிற வேண்டியவங்க மேற்கத்திய நாட்டுக்காரங்க ஐரோப்பியர்கள் பகவானோட அருமை தெரிஞ்சு அவருடைய பெருமை தெரிஞ்சு 6 மீட்டர் சேலை 7 மீட்டர் சேலை சுத்தி நடக்கிறாங்க. சேலை கட்டி நடக்கிறது அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நினைச்சுக்கோங்க. சேலை இல்லாத பேண்ட் ஷர்ட் போட்டு நடக்கிறது ஈஸி தான். பாவடை போட்டு நடக்கிறது அதோட ஈஸி தான். குட்டை பாவடை ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த மாதிரி இருந்தவங்க 6 மீட்டர் சேலையை கட்டிட்டு நடக்கிறாங்கன்னு நினைச்சு பாருங்க. நமக்கு என்ன கஷ்டம்? நம்ம ஜீன்லயே இருக்குது சேலை கட்டணும். நம்ம ஜீன்ல இருக்குது நம்ம அம்மா நம்ம அண்ணா தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் எல்லாம் பரம்பரையே வேட்டி சட்டை புடவை தான். நம்ம மாறலாமா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பழக்கணும். அவங்க கேட்கறாங்க கேட்கல, நம்ம முயற்சி பண்ணணும். அவ்வளவுதான். நம்ம முயற்சி நம்ம கையில, முடிவு பகவான். கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு பகவான் நீ என்னப்பா சொல்ற, என்னுடைய கடமை செய்யணும், கடமை செய்யுங்க. அந்த மாதிரி நம்ம சேலை அப்பதான் வைகுண்டத்திலிருந்து வரும் தேவதைகளை போல ரொம்ப கரெக்டா சொல்றாரு. அங்க இருக்கிற மேற்கத்திய நாட்டு இருக்கவங்களை பார்த்தா உடம்பு புல்லரிச்சு போயிடுது. அப்படியே வைகுண்டத்துல இருந்து வர தேவதைகள் மாதிரி தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க வந்து பாருங்க, தயவு செய்து டிவோட்டிஸ் ஒரு முறையாச்சும் வாழ்க்கையில நீங்க மாயாப்பூர் போங்கோ, மாதாச்சி சொல்லுங்க கூட்டிட்டு போவாங்கோ. நம்மளாம் போலாம் வாங்க, நானும் வரேன். நம்ம போலாம். திலக்குன்னா நெத்தியில வைக்கிற நாமம். படிங்க பிரபுஸ். பிரபு யார் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ். வைஷ்ணவ முக்கிய அம்சங்கள். படிங்க. சொசைட்டி உறுப்பினர்கள் நல்ல அமெரிக்க மனிதர்களைப் போல
உடை அணிந்தால் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஒரு பக்தன் திலகத்தையும் தலையில் கொடியையும் கழுத்தில் மணியையும் தவிர்க்க முடியாது. இவை ஒரு வைஷ்ணவத்தின் இன்றியமையாத அம்சங்கள். ஸ்ரீல பிரபுபாதர். எல்லா பக்கங்களிலும் இறைவனால் பாதுகாக்கப்படுகிறது. நெற்றியில் உள்ள திலகங்கள் மற்றும் உடலில் மற்ற பாகங்கள். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிரபுஜி கொஞ்சம் சத்தமா படிங்க பிரபுஜி, ரொம்ப லோவா கேக்குது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சாரி மாதாஜி. நெற்றியில் உள்ள திலகங்கள் உடலில் மற்ற பாகங்களில் ராதாகிருஷ்ணர் கோயிலின் அடையாளங்கள் பிரதிபலிப்பதாகும். வேறு வார்த்தையில் கூறுவதால் நாம் உடலில் எல்லா பாகங்களிலும் திலகங்களை, குறிப்பாக நம் உடலில் எல்லா பாகங்களிலிருந்தும் இறைவனை பாதுகாக்கிறோம். ஒரு நேரத்தில் பாதுகாக்கப்படுகிறோம். ஒரு நேரத்தில் திலகம் குறிப்பிடுவது ஒருவரை வைஷ்ணவர் என்று அழைக்கிறது. எனவே அவை மணிகளைப் போலவே அவசியம். திலகம் இருக்க வேண்டும். அதன் நாம் வர்த்தக முத்திரை. பிரபுபாதர் மேலும் நல்ல உடையில் சொல்லுங்கள் என்றால் நம் மக்கள் ஸ்வரூப தாமோதர் உடல்களில் பிரபுபாதர் உடையில் நீங்கள் முதலில் ஆடையை பெறுவீர்கள், பின்னர் முகவரியில் பெறுவீர்கள். சிரிச்சுட்டே சொல்லியிருக்காரப்ப. ஆனால் திலகம் இருக்க வேண்டும். நீங்கள் புதுமையான மனிதர்களைப் போல உடை அணிகிறீர்கள், ஆனால் திலகம் இருக்க வேண்டும். அதுதான் நம் வர்த்தக முத்திரை. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நமக்கு முக்கியமா வந்துட்டு திலகம் முக்கியம், துளசி மாலை முக்கியம்னு சொல்லிட்டு பிரபாத் சொல்றாரு. இந்த திலகம் தான் நமக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு. எல்லா பக்கங்களிலும் பகவானால் பாதுகாக்கப்படுகிறோம். ஏன்னா திலகம் வச்சவங்க கண்டிப்பா சாண்டிங் பண்றாங்க. திலகம் நெத்தியில அப்படியே மேல பாதுகாத்துச்சுன்னா அந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இது வந்துட்டு வைப்ரேஷன். நம்ம வந்து ஒளி வடிவில் நம்மளை பாதுகாப்புது. அன்னைக்கு எல்லாமே நமக்கு பாதுகாப்பு எதுன்னா அதுக்குதான் காலகாலத்தை சாண்டிங் பண்ற ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சாகணும். 16 ரவுண்டு என்னால காலைல பண்ண முடியலன்னு சொல்லுமா, அட்லீஸ்ட் ஒரு 12 இல்லை 8 சொல்லி அவனுக்கு கண்டிப்பா காலையில ஒரு 4 ரவுண்டா சொல்லிடுங்க. எவ்வளவு முடியலன்னாலும் பூரா நம்மள வந்து பாதுகாப்பு வளையமா சுதர்சன சக்கரம் அது போல நம்மளை பாதுகாக்கும். துளசி மாலை போடுங்க, நமக்கு கவலை கிடையாது. யமதூதர் நம்மளை டச் பண்ண மாட்டாங்க. திலக்க வைங்க, பாதுகாக்கும். இந்த திலக்கம் வந்துட்டு எங்கெங்க வைக்கிறோமோ அந்த பாகம் எல்லாமே பகவான் நம்மளை வந்து பாதுகாக்கிறாரு. இந்த துளசி மாலையும் திலகமும் தான் நம்மளை வைஷ்ணவன்னு சொல்லி அடையாளப்படுத்துது. அடுத்து இங்க வந்து பேசுறாரு பகவான். பிரபுபாதர் வந்து பேசுறாரு. யார்கிட்ட? ஸ்வரூப தாமோதர்கிட்ட பேசுறாரு. பிரபுபாதர் சொல்றாரு ஸ்வரூப தாமோதர்கிட்ட, நல்ல உடையில போங்க, ஏன்னா மக்கள் அப்படிங்கிறாரு. அதுக்கு சொல்றாரு உடைகளில் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஸ்வரூப தாமோதர். அதுக்கு பிரபுபாதர் சொல்றாரு உடையில், ஆமா, நீங்க முதலில் ஆடையை பெறுவீர்கள், பின்னர் முகவரியை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு சொல்றாரு, ஆனா திலகம் இருக்கணும். நீங்கள் புதுமையான மனிதர்களைப் போல உடை அணிகிறீர்கள், ஆனா திலகம் இருக்கணும். அதுதான் நம்முடைய பிசினஸ். என்ன சொல்றாரு? வர்த்தக முத்திரை. வர்த்தகம் நம்ம என்ன பிசினஸ் பண்றோம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வருது பிசினஸ் சொல்றாரு பிரபுபாதர். என்ன பிசினஸ்? யாருக்காச்சும் ஐடியா இருக்குதா? சரி யோசனை பண்ணுங்க, கடைசியில எனக்கு சொல்லணும். என்ன பிசினஸ் பண்றோம் இஸ்கான்ல? இந்த கிருஷ்ண உணர்வோட நம்ம என்ன பிசினஸ் பண்றோம்னு. ஓகே, அடுத்து யார் படிக்கிறீங்க? படிக்காதவங்க படிங்க. பிரம்மாண்ட புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, பத்ம புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க ஹரே கிருஷ்ணா. அவர் வெண்வெளியில் கப்பலில் சவாரி செய்து எதை இருப்பிடத்திற்கு செல்கிறார்? திலகம் அணிந்தவர் எங்கு இருந்தாலும் பரவாயில்லை, அவர் இறந்தாலும் அவர் எங்கு இறந்தாலும் பரவாயில்லை, அவர் சண்டாளனாக இருந்தாலும் விண்வெளி கப்பலில் ஏறி என் இருப்பிடத்திற்கு சென்று வழிபடுகிறார். திலகம் அணிந்த ஒருவர் யாரோ ஒருவரது வீட்டில் உண்ணும்போது அவருடைய 20 தலைமுறையினரையும் நான் நரகத்திலிருந்து விடுவிப்பேன். பிரம்மாண்ட புராணம் பஞ்சதத்திர பிரதிதீபா.
அம்பரீஷ் மகாராஜா மிகப்பெரிய பாவச் செயல்களில் இருந்து விடுபட கோபி சந்தத்துடன் திலகம் அணிபவரை பாருங்கள். மகரிஷி கௌதமர் பத்ம புராணம். திலகம் என்றால் வெற்றி என்பது ஆளுமை. ஸ்ரீ பிரபுபாலர் எழுதிய கடிதம் திலகம் என்பது ஜூலை 5, 1971 எழுதப்பட்டது. தேங்க்யூ மாதாஜி. திலகம் போட்டுட்டு நம்ம எங்க இருந்தாலுமே அதை பத்தி கவலை கிடையாது. இல்ல நம்ம சண்டாளன் யாருன்னா ரொம்ப ரொம்ப மிகவும் தாழ்ந்த குல பிறப்பினர், தாழ்ந்த குலத்துல பிறந்தவங்க. சண்டாளங்கிற வந்து நாயெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த சண்டாளனா இருந்தா கூட பரவாயில்ல, திலகம் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விண்வெளி கப்பல் ஏறி பகவானோட இடத்துக்கே போறீங்க. இதுதான் இந்த பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்படுகிறது. புராணம் நம்ம வந்து சொந்த கருத்து எதுவுமே இல்லை. பிரபுபாதர் நமக்கு வந்து சாஸ்திரத்துல இருக்கிறதையும் புராணங்கள் இருக்கிறதையும் இதிகாசங்கள் இருக்கிறதையும் உபநிஷத்துக்கள் இதைதான் நமக்கு எடுத்து சொல்றாரு. நீங்க என்னுடைய கருத்து ஏத்துக்குன்னு சொல்ல வரல, நம்முடைய வேத சாஸ்திரம் என்ன சொல்லுது அதை சொல்றாரு. நமக்கு தெரியல, நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? நம்ம படிக்கும்போது பாடப்பக்கம் படிச்சு அதை வந்து பாஸ் பண்ணி வெளியே வந்தது ரொம்ப பெருசு. நமக்கு என்ன பிரம்மாண்ட புராணம் என்னன்னு தெரியுமா, இல்ல பத்ம புராணம் தெரியுமா சொல்லுங்க? நம்ம அப்பா அம்மாவே படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியாது, நமக்கு எப்படி தெரியும்? அப்பா அம்மா படிக்கிற இதுல இருந்தா நம்ம படிச்சுக்கலாம், நமக்கு தெரியாதே. இப்ப தெரிஞ்ச இதை வாய்ப்பை நம்ம விடக்கூடாது, பிடிச்சுக்கணும். நாம இன்னைக்கு இதுல வரைக்கும் நீங்க திலகம் அணியாத இருந்தா லைட்டா போடுங்க. போட வெக்கமா இருந்தா ஒரு சில திடீர்னு புதுசா போறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது அப்படிம்பாங்க. தயவு செய்து உங்களுக்கு திலக்கு போடாந்தா இந்த கிளாஸ்க்கு மேல கண்டிப்பா திலக்கு போடுங்க. போட்டு மனசுல ஒரு நம்பிக்கை வரணும். நான்லாம் திலக்கு இல்லாத இருக்க மாட்டேன். 10 மணிக்கு குளிச்சாலும் சரி, 12 மணிக்கு ஒரு குளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும், 1 மணிக்கு குளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். குளிச்சு முடிச்சா நான் தூங்கும் போது திலக்கு போட தூங்கவே மாட்டேன். எடுத்து கையிலே போட்டுருவேன். நான் கையில போட்டு கையில போட்டதான் இந்த திலக்கு. இதை வச்சு கம்பி வச்செல்லாம் போடல, கையிலே போட்டுருவேன். ஏன் சொல்லுங்க? எனக்கு பயம், எப்போ உயிர் போகும் எப்படி போகும் தெரியாது. ஒரு நப்பாச பகவான் கிட்ட போலாமே சொல்லிக்கிறாங்க பாருங்க. திலகம் அணிந்தவர் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, சண்டலானா இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து என்ன வழிபடுறான்னு சொல்லி பகவான் சொல்றாரு. பிரம்மாண்ட புராணத்துல பஞ்சரத்ன பிரதீபாவில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன சொல்றது இதுக்கு மேல? அதே மாதிரி திலகம் அணிந்த ஒருவர் வந்து யாராவது வீட்டுல சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவரோட 20 தலைமுறையர், 20 1 2 கிடையாது, 20 தலைமுறை நிறை வந்து நரகத்திலிருந்து விடுவிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? திலகம் அணிந்தவர் அவர்களுக்கு நாம கூப்பிட்டு விருந்தோம்பல் பண்ணணும். திலகம் அணிந்தவர் யாருன்னா நம்ம கோயில் இருப்பாங்க, பெரிய மூத்த பக்தர்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு பிராமணர்கள் இருப்பாங்க நம்ம கோயில்ல, அவங்கள கூப்பிட்டு நாம அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். கொடுத்தா பிரம்மாண்ட புராணத்தை கூறப்பட்டபடி நமக்கு வந்துட்டு ஒரு நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையே வந்து போனாலும் அங்கிருந்து நாம விடுதலை பெறுவோம். எப்படின்னா, இப்ப நம்ம முன்னோர்கள்லாம் நரகத்துல இருக்கிறாங்க, யாராச்சும் வந்து நம்மள மீட்க மாட்டாங்களா, நம்ம இந்த நரகத்துல இருந்து வெளியே போக மாட்டோமான்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம இவங்க மாதிரி ஒரு பக்தர்கள் தூய வைஷ்ணவர்கள் கூப்பிட்டு ஒரு கீர்த்தனை வச்சு அவங்க பிரசாதம் பரிமாறும் போது நமக்கு தான் அதுல பலன், அவர்களை விட நமக்கு மிகப்பெரிய பலன் இருக்கிறது. அம்பரீஷ் மகாராஜா சொல்றாரு, மிகப்பெரிய பாவ செயல்களிலிருந்து விடுபட கோபி சந்தனத்துடன் திலகமணி பேர் பார்த்தா போதும். பார்த்தாவே திலகமணிந்தவர்களை பார்த்தாவே பாவ செயல்களிலிருந்து நாம் விடுபடுவோம். திலகம் என்று கூறினாலே அது வெற்றியின் ஆளுமை, வெற்றிதான், சக்சஸ். திலகம்னா சக்சஸ். ஹரே கிருஷ்ணா. உடலில் திலகம், இப்ப எப்படி திலகம் என்ன நாணயம்? ஹரே கிருஷ்ணா. டிவோட்டிஸ் எத்தனை பேர் திலகம் போறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? மாதாஜி எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? எத்தனை டிவோட்டி யாராவது பார்த்து சொல்லுங்க, எத்தனை டிவோட்டிஸ் இருக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. 9 மாதாஜி. 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. 9. இந்த நீங்க எல்லாம் திலக்கு வைக்கிறீங்களா? திலக்கு வைக்கிறவங்க யாரா திலக்கு வைக்கிறீங்க? யாரா திலக்கு வைக்கிறீங்க பிரபுஜி? ஓம் கேசவ்.
திலக்கு வைக்கிறீங்களா? வைக்கிறேன் யார் திலக்கு? மாதாஜி. அதுதாங்க 1 நீங்க 1 வைக்கிறீங்க, 2 யார் வைக்கிறீங்க? சரவண பிரபு வைக்கிறாரு, 3 செல்வகுமார் பிரபு வைக்கிறாரு, இன்னும் யார் வைக்கிறீங்க? 4 ராதா மாதாஜி, 4 ராதா மாதாஜி. ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க? மாதாஜி நான் சாப்பிட்டு இருந்தேன், அதனால பேசல. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே மாதாஜி, நீங்க எல்லாம் சொன்னாதானே புதுசா வர டிவோட்டிஸ்க்கு ஒரு உற்சாகமா இருக்கும். அதுக்காக ஓகே மாதாஜி. செல்லகுமார் பிரபு வச்சுக்கிறாரு. ஓகே தேங்க்யூ. 5 பேர் ஆச்சு. அடுத்தது குமுதா ரவி மாதாஜி. யார் பிரபு? ராமூர்த்தி பிரபு. ஓகே, வெரி குட். தேங்க்யூ பிரபு. அப்புறம் சொல்லுங்க. மாதாஜி வைக்கிறாங்க. சோ 7 மெம்பர்ஸ் மாதாஜி, ஆல்மோஸ்ட் 7 மெம்பர்ஸும் இது இந்த 12 இடத்துலயும் வைக்கிறாங்களா? ஆமாங்க மாதாஜி. தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். இன்னும் யார் வைக்காதவங்க அவங்க இருந்து வைக்கணும், அதுக்கு தான் நான் கேட்கிறேன். யார் இன்னும் வைக்காதவங்க டிவோட்டிஸ், அவங்களுக்காக இப்ப இந்த பாடம், இவங்களுக்காக இந்த பாடம். யார் வைக்கல சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ், அதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. அமராவதி மாதாஜி. அமராவதி ஹரே கிருஷ்ணாமா கால் பண்ண எடுக்கல. ஓகே அமராவதி, எனக்கு தெரியாது, அடுத்த வாரம் நான் உங்களுக்கு கேட்பேன். தண்ணியில வைங்க, வீட்டுல இருக்கவங்க பாவம், புதுசா நீங்க வந்து குடும்பத்துல இது பண்ணிட்டு பக்திக்கு வந்திருக்கிறீங்க. என்ன இதெல்லாம் வச்சுக்கிறவங்க மாமியார் கேட்கலாம், சின்ன மாமியார் பெரிய மாமியார் சொந்தங்கள்லாம் கேட்பாங்க. நீங்க என்ன செய்யுங்க, அட்லீஸ்ட் தண்ணி எடுத்துக்கங்க, இத சொல்லி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை யார் படிக்கிறீங்க? படிக்காதவங்க படிக்கிறேன். நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க பிரபு. ஓம் கேசவாய நமக. நெத்தியில மாதாஜி. அது நீங்க சொல்றீங்களா? முன்னேற்றி சொல்லுங்க. முன்னேற்றியில் நான் சொல்றேன், நீங்க அது எங்கன்னு சொல்லுங்க மாதாஜி. ஓம் கேசவாய நமக. கழுத்து பகுதி. நீங்க முன்னேற்றியில் சொல்லுங்க மாதாஜி. நீங்க முன்னேற்றியில் சொல்லுங்க. முன்னேற்றியில். ஓம் கேசவாய நமக முடிஞ்சது. ஓம் நாராயணாய நமக. சொல்லுங்க மாதாஜி. ஓகே ஓகே, அதுல இருந்தே வரட்டுமா? ஓம் மாதவாய நமக. அடுத்தது அதாவது நான் சொல்றது ஈஸியா வச்சுக்கங்க, உங்களுக்கு நினப்பு இருக்காது. நான்லாம் இப்படிதான் படிச்சேன். மனசு இருக்க இடத்துல மாதவா, மனது இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல மாதவான்னு கூப்பிடணும். நாம இந்த பக்திக்கு வரதுக்கு முன்னாடி கோவிந்தா கோவிந்தா. அப்ப என்ன நினைக்கணும்? கழுத்து. கோவிந்தான்னு சொல்லும்போது நம்ம பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடியே, கிருஷ்ணனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரு வார்த்தை, புரட்டாசி மாசம் கோவிந்தா போடுவோம், திருப்பதி போனா கோவிந்தா போடுவோம். அதை எனக்கு வச்சுங்க. ஓகே பிரபு. நாங்க இந்த ஆர்டர்ல பண்றோம், கரெக்டா மாதாஜி? ஓம் கேசவாய நமக ஃபர்ஸ்ட், அப்புறம் நாராயணாய நமக, அப்புறம் வந்து நாராயணாய நமக ஆனதுக்கு அப்புறம் ஓம் மாதவாய நமக, தென் கோவிந்தாய நமக. 4 இடம் முடிஞ்சிருச்சு மாதாஜி. ஓகேவா? ஓகே பிரபு. நான் அது மாதிரி அது ஆல்பப்பட்டுக்குது. நாங்க வந்துட்டு நாராயணா, வாமனா, விஷ்ணுவே, அப்புறம் இப்படி போவோம். ஓகே பிரபு சொல்லுங்க. ஓகே, அதனால மாதாஜி. அடுத்தது வந்து வாமனாய நமக, வாமனாய நமக, ரிஷிகேஷாய நமக, ஸ்ரீதராய நமக. வாமனாய வந்து வயிற்றுல இந்த பக்கம், ரிஷிகேஷாய நமக வந்து கையில மேல, ஸ்ரீதராய இடது பக்கம் வலது பக்கம். கையில வந்துட்டு அதே மாதிரி ஆர்ம்ஸ் கீழே மேல, கையில ஆர்ம்ஸ் இடது பக்கம் வலது பக்கம். அமராவதி ஸ்ரீதராய. இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கமா. எடுத்து வச்சுட்டு இந்த பேரை 12 தடவை சொன்னாவே போதுமா, நமக்கு அன்னைக்கு எல்லாம் எந்த ஒரு இதுவுமே வராதுமா. இப்ப இது மாதாஜி நான் வேணா எடுத்து ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டுமா? போட்டுருங்க பிரபு. வைஷ்ணவ சதாச்சாரல போடுங்க, கத்துக்கிட்டோம். கொஞ்சம் ஃபுல்லா காமிங்க மாதாஜி. ஃபுல்லா காமிங்க மாதாஜி. ஃபுல்லா காமிங்க. பிரபுஜி ஆல்ரெடி நான் போட்டேன். ஓகே, வெரி குட் பிரபு, வெரி குட். थैंक यू பிரபு. நம்ம குரூப்ல போடுங்க பிரபு. பிரபு நம்ம குரூப்ல போடுங்க. கீதா குரூப்ல போட்டீங்க. யோகமாயாவிலையும் போட்டேன் பிரபு. போடுங்க. அதே மாதிரி யசோதாமையா. இல்ல பக்தி சாஸ்திரியில போடுங்க பிரபு. ஏன்னா நம்மள பக்தி சடாச்சார்ல போடுங்க பிரபு. அப்படி ஒரு குரூப்ல நான் இல்ல பிரபு. பின்னாடி சரி, நான் எடுக்கிறேன். நான் போடுறேன். அதுக்கு தான் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் இது பின்னாடி பிரபு. இது பின்னாடி போடுங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் முன்னாடி போலாம். அது முன்னாடி எனக்கு அனுப்பிச்சு முன்னாடி எடுத்துட்டேன். அப்புறம் என்ன மாதாஜி? எடுங்க பிரபு. சரி மாதாஜி. குமுதா ரவி மாதாஜியா? ஆமாங்க. சரி மாதாஜி, நான் போட்டேன். பின்பக்கம் பிரபு. இத நீங்க சொல்லி போடணும். திலக்கு நீங்க வைக்கிறீங்க, பட் 12 இடத்துலயும் வைக்கணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
ஹரே ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணம்மா. ஹரே கிருஷ்ணம்மா. மாதாஜி லேடிஸ் கூட இந்த மாதிரி ஃபுல்லா வைக்கணுமா மாதாஜி? அதத்தான் நான் சொல்ல வரேன். லேடிஸ் போடலாம். லேடிஸ் பாருங்க, பிரபு அதோட கருணை. இடுப்புக்கு மேல மங்களகரமான பொருள் விபூதி ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு இடுப்புக்கு கீழே பூசவே கூடாது. தெரியாது, மக்கள் எல்லாம் கை காலெல்லாம் பூசுறாங்க, எதா இருந்தாலும் தவறு. இடுப்புக்கு மேலதான் இதெல்லாம் பூசணும். ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. சொல்லுமா, சொல்லுங்கம்மா. ஜென்ஸ் போடலாங்க மாதாஜி. 12 சின்னமங்கள் வந்து ஜென்ஸ் அணியலாம். லேடிஸ் வந்து ஒண்ணு நெத்திக்கும் மாங்கல்யத்துக்கும் மட்டும்தான் வைக்கணும். இல்ல, இப்ப வந்து நம்ம இதுல வந்து கிருஷ்ண உணர்வு இயக்கத்துல அப்படி கிடையாது. பிரபுபாதருடைய கருணை, அததான் நான் கேட்டேன். பிரபுபாதருடைய கருணையால நம்ம வைக்கலாம், நாங்கெல்லாம் வச்சுக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி எங்கேயுமே நமக்கு சுதந்திரம் கிடைக்காது. பக்தியில் நமக்கு சுதந்திரம், பக்தியில் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இது எங்க அங்க பூசக்கூடாதுன்னு பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சிடலாம், டைம் ஆகுது. எங்க பூசக்கூடாதுன்னு பாருங்க, படிங்க. ராதா மாதாஜி படிங்க. படிக்கட்டா? அவங்க கொஞ்சம் படிங்க. குளியல் அறையில் திலகம் பூசக்கூடாது. திலகம் உடலின் சரி, படிங்க மாதாஜி, படிங்க மாதாஜி. படிங்க. சாரி, நான் மியூட் டக்குன்னு எடுக்க முடியல. பரவாயில்ல. குளியல் அறையில் திலகம் பூசக்கூடாது. திலகம் உடலின் 12 பாகங்களில், அதாவது நெற்றி, தொப்புள், இதயம், தொண்டை, அடிவயிற்றின் ஓரங்களில், கைகள், தோள்கள், கழுத்தின் முனை மற்றும் கீழ் முதுகில் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்ரீல பிரபுபாதர் விளக்கினார். இது விலைமதிப்பற்றது. ஒருவர் பொது இடத்தில் திலகம் அணிய முடியாது என உணர்ந்தால் குறைந்தபட்சம் நீர் திலகம் தடவ வேண்டும். பஞ்சராத்திர பிரதீபா. பிரபுபாதர் வைணவ திலகம் அணிவது பற்றி ஒரு கதை சொல்கிறார். வந்துட்டாங்களா பாருங்க பிரபு, யாருன்னா அடுத்த கிளாஸ்காரங்க இருக்கா? கிளாஸ் இருக்கு மாதாஜி, எங்களுக்கு இன்னைக்கு லாஸ்ட் டே. முடிச்சிடலாம் பிரபு. இத அடுத்த வாரம் விரிவா பார்க்கலாம். அடுத்த வாரம் வைக்காதவங்க இந்த 12 நாமத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வச்சுக்காங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்தருப்பா கிருபா சிந்து பைய வச்சா பதிதானா பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நமக அனந்தகோடி பக்த பிருந்துக்கு ஜெய். நாமாச்சார் வைகாஸ் தாகூர் की जय. जगतगुरु श्रील प्रभुपादर की जय. प्रेम से कहो all glories, all glories to the assembled devotees. Hare Krishna. Hare Krishna. பிரபு மாதாஜி, சொல்லுங்க பிரபு. மாதாஜி, நீங்க என்ன ஹோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் லைவ் ஸ்டாப் பண்ணிடுவேன். எப்படி ஹோஸ்ட் பண்றது கிருஷ்ணா? சொல்லுங்க. இல்ல, நானே பண்ணிடலாம். வேண்டாம், நானே பண்ணிடலாம். நானே கோ ஹோஸ்டாவே பண்ணிடலாம். ஒரே நிமிஷம், நானே பண்ணிடுறேன். ஜிஎஸ்என் பிரபு வந்துட்டாரு. நான் வந்து